ஒவ்வொரு நாளும் பற்றி பிடிப்பது நமக்குடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற எத்தனை பேர் விசுவாசம்? 9 மாதங்களாய் கர்த்தர் நம்மை கரம் பிடிச்சு நடத்தணும். அல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லைன்னா நம்ம இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய மகிமை தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு மேன்மையை தந்து நடத்துகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு நான் வாஞ்சித்துட்டே இருங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை செய்யுங்கப்பா, இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க, இன்னும் எனக்குள்ள வாஞ்சையை கொடுங்க, இன்னும் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க, இன்னும் உம்மை நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க, இன்னும் உம்முடைய வேதத்தை அதிசயங்களை காண என்னுடைய கண்களை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் பெருகணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சில நேரம் எப்படி ஆயிடுதுன்னா, கழுதை தேஞ்சி என்ன ஆயிடுச்சா, கழுதை பெருசு தேஞ்சி 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 எப்படி ஆயிடுச்சா, அந்த போல ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. முன்னால வாஞ்சியா இருந்து பின்னால் அப்படியே குறைஞ்சிடும். அப்படி இல்லை. இன்னும் அருமையான தந்தை சொல்றாரு, இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட சேர்றதுக்கு என்ன வழி என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மேன்மையானது. அந்த ரட்சிப்பை நாம் அதிகமாய் பறைசாற்றணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இன்னைக்கு வராத இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வருகிற இந்த மாலை ஆராதனையில கொண்டு வரணும். தேவன் அதிசயங்களை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தின் ஒரு நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை அருமையான நம்முடைய ஊழியரை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த வார்த்தை நிச்சயம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதும், வாக்குத்தத்தத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயமான காரியங்களை ருசி பார்ப்பது நமக்கு நல்லதா இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 34வது சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது இந்த மேல் பகுதியை நம்ம வாசிக்கலாம். இந்த சங்கீதத்தின் நிலைப்பாடை குறித்து, எதற்காக இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் என்பதை மேல வாசிக்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில், அல்லேலூயா, இது ஒரு தன் வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சத்துரு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் தாவீது பாடின ஒரு மகிமையான ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. ராமின் சொல்லுங்களேன். அவர் இந்த பாடலை அவர் எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார்? முதல் வசனம், என் கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனையின் மத்தியில துரத்தி படுகிற நேரத்தில், அல்லேலூயா, அதுவும் எப்படியா, வேஷம் மாறி, அல்லேலூயா, நம் முகநிலையெல்லாம் மாறி துரத்தப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு பாடல் எழுதுறாரு. எழுதும்போது முதல் வரியை எப்படி எழுதுறாரு? என் கர்த்தரை நான் என்ன செய்வேன், எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி என் நாவில் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒவ்வொரு காரியமாய் சொல்லி கொண்டு வரும் பொழுது 5வது வசனத்துல அவர் இப்படி எழுதுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. யாரு? அல்லேலூயா. இந்த இடத்துல யாரை குறித்து தாவீது சொல்றார்? அவர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க, அவங்க எல்லாம் பிரகாசம் ஆயிட்டாங்க, அவங்க முகம்லாம் என்ன ஆகல, வெட்கப்படுவதே இல்லை. இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தனா, அல்லேலூயா, நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க பிரகாசம் அடைவீர்கள். பிரகாசம் அடைவது மாத்திரமல்ல, உடைய முகங்களில் வெட்கமே இருக்காது. ராமின் சொல்லுங்களேன். அவரை கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல தாவீது யாரை குறித்து சொல்லுகிறார்? அவர்கள் யாரோ ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறாங்க. அவர் பார்க்கிறார், இவங்க எல்லாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல தான் அருமையான அபிமெலேக்கு என்பவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறான். அல்லேலூயா. வாசிப்போம். அந்த வசனத்துல 1வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமே.
21வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசி. ஆ ஆ ஆ இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்கிறது. வாசிங்க. ஆசாரனாகிய அபிமெலேக்கிடத்தில் போனான். அபிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதிற்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் இப்ப தனித்து வருகிறார். இந்த இடம், இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. யோனாத்தானும் அவரும் ஒரு இடத்துல சந்தித்து உடன்படிக்கை செய்து விட்டு பிற்பாடு தாவீது தனித்து ஒரு இடத்துல வரும்பொழுது அபிமெலேக்கு என்கிற ஒரு ஆசாரியனை பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிற்பாடு இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது எந்த இடத்துல அவர் வேஷம் மாறி போகிறார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறதுனா 11வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இவன் அல்லவோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று வாசிக்கலாம் தொடர்ந்து. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு, நல்லா கவனிங்க, காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, நல்லா கவனிங்க, இப்பதான் வேஷம் மாறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்ட, அதாவது பைத்தியத்தை போல அவர் நடிக்கிறார், பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசல் கதவுகளிலே பீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ், இதோ இந்த மனுஷன் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இப்பதான் இந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அபிமெலேக்கு என்கிற ஒரு ஆசாரியரை சந்திக்கிறார். பிற்பாடு அகீசு என்கிற ஒரு ராஜாவுக்கு பயந்து, வசனம் தெளிவா சொல்லுகிற, எதற்கு பயப்படுறாரா? ராஜாவுக்கு பயந்து, ஒருவேளை அந்த ராஜாவோட கையில அகப்பட்டா கொன்று போடுவானோ என்று. யார் இவரு? பெரிய கோலியாத்தை ஜெயித்தவர். ராஜாவே சொல்றார், இவன் அல்லேலூயா கோலியாத்தை ஜெயித்தவன், அல்லேலூயா. இவன் வசனம் சொல்லுகிறது தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, இப்படி பாடலை பாடி ஆர்ப்பரித்த ஒரு மனுஷன் அல்லவா அப்படின்னு சொன்னபோது உடனே தாவீது அவனுக்கு பயந்ததுனால வேஷம் மாறி ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்ட் பண்ணி, அல்லேலூயா, அந்த இடத்துல இருந்து தப்பித்து, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது 1வது வசனம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல தப்பி அதுல்லா என்னும் கெபிக்கு போனான். அங்கே அவன் சகோதரன், இப்ப தனிமையா இருக்கிறாரு, இப்ப யாரெல்லாம் கூட வராரு பாருங்க, சகோதரர்களும் அவன் அங்கே அவனிடத்துல போனார். இப்போ தனிமையிலிருந்து ஒரு கூட்டம் தாவீதோடு கூட இணைகிறது. வாசிக்கலாம். எப்படிப்பட்ட கூட்டம்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட என்ன செஞ்சாங்களா? கூடிக்கொண்டார்கள். அவன் தலைவனானால் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர். இந்த இடத்துல இவர்களை குறித்து தான் தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிற, இப்படிப்பட்ட 400 பேர் தாவீது கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சவுலுக்கு பயந்து கெபி கெபியா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த 34வது சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. இவங்கெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, அவர்கள் அப்படின்ற யாருன்னா இவர்கள் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரே? ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். இங்க 400 பேருக்கு தாவீது இப்ப தலைவன் ஆயிட்டான். இவங்க எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கிறாங்க? அவரை நோக்கி பார்க்கிறாங்க. அவர் அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன்.
நான் சொல்லுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. கடன்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா? முறுமுறுக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா? இப்படிப்பட்ட கூட்டத்தார் தாவீதோடு கூட இருந்த பொழுது தாவீது சொன்னான், இவங்க எல்லாம் என்ன நோக்கி பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலத்தை பார்க்கல, என் பராக்கிரமத்தை பார்க்கல. அல்லேலூயா. ஒருவேளை எதிர்காலத்துல இவனை தான் கர்த்தர் ராஜாவாக்குவாருன்னு நிலையை பார்க்கல, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்பொழுது எழுதுற, அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த நாளில கூட நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பதை குறித்த காரியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்தோம்னா நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய வாழ்க்கையில இருண்டு போன நிலைமைகளை, அவருடைய வாழ்க்கையில வறண்டு போன நிலைமைகளை, அவருடைய வாழ்க்கையில தளர்ந்து போன நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே வார்த்தை ஆங்கிலத்துல இன்னும் பயங்கரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். those who look to him are radiant. அப்படின்னா வசனம் சொல்லுகிற ரேடியன்ட், பிரகாசம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பாருங்க, ரேடியன்ட்னா ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க ஒரு பெரிய மகிழ்ச்சியை பார்த்தவங்க. அல்லேலூயா. அப்படிதான் இந்த ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறதா, பேரின்பமா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய பிரகாசம், ஒரு பெரிய ஒளி, ஒரு பெரிய வெப்பம். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ எல்லை கடங்க முடியாத மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள வந்துடுச்சா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். மனிதனையோ சூழ்நிலைகளையோ போராட்டத்தையோ பிரச்சனைகளையோ பாடுகளையோ பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் யாரா இருக்கணும்னா ஆண்டவரை பார்க்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது சொல்றார், இப்படிப்பட்ட கூட்டத்தாருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் தேவன் உண்டாக்குவாரானால், இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய திருச்சபையில இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்க்கிறோமா? ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறோமா? அல்லேலூயா. நான் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. மோசே சீனாய் மலையில 40 நாள் உபவாசம் பண்ணும்படியாய் போகிறார். அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவனுடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். தேவனுடைய மகிமையை அவர் மேல் வசனம் சொல்லுகிறது. தாவீது ஆண்டவர் சொல்றார், அந்த சீனாய் மலையை சுற்றி ஒருவனும் வரக்கூடாதான், ஒரு மேகம், ஒரு மகிமையின் மேகம் அந்த மலையை மூடிச்சான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு மோசே யாரை பார்த்துட்டே இருக்கிறார்? கர்த்தரையே பார்க்கிறார். அவருடைய கண்கள் ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கு. அவருடைய எண்ணங்கள் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு அவர் கீழே வராரு. அவருடைய முகத்தை ஒருத்தராலையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவனை பார்க்கிறவங்களாம் முக்காதிட்டு கொள்ளுகிறாங்களாம், அந்த அளவுக்கு பிரகாசம். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில மகிமை வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வேணும்னா, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு உங்களுடைய விளக்க தேவன் ஏற்றணும்னா நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில பேர் ஆண்டவரை பார்க்கிறதே கிடையாது. மற்றவர்களை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை நிறைய நேரத்தில் சீரழித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டா நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும். ஜெபத்தில் உட்காந்துட்டா நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது சொல்ல, நான் எப்போதும் எனக்கு முன்பாக என் கர்த்தரை தான் நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பாக எப்பவுமே என் ஆண்டவர் நிற்கிறதுனால தான் என் வாழ்க்கை அசைக்கப்படாத இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக நீங்கள் யாரை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க? நான் அதனால தான் சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய முதல் இடம் தேவனாதான் இருக்கணும். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நீங்க கொடுக்க வேண்டிய விலை மதிக்க முடியாத நேரத்தை அதிகமா ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க,
அவங்க வாழ்க்கையில் வர பிரகாசம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் நம்ம கஷ்டப்படுறோம், இன்னமும் போராட்டம் இருக்குது, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்குது, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்குது. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட கண்ணீரும் போராட்டமும் மாறணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு சங்கீதக்காரர் எப்படி எழுதுகிறார்? 123வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்துல அவர் எழுதும்பொழுது எழுதுகிறார். சீக்கிரமா வாசிங்க. 123 1 2. இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானை நோக்கி இருக்குமோ. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரையே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கண்ணெல்லாம் எங்க நோக்கின்னு இருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சொல்லாரு, ஒரு வேலைக்காரன் அவனுடைய கண் எப்பயுமே எஜமானிலே இருக்குமா. அல்லேலூயா. என் எஜமான் எனக்கு ஏதாவது கொடுப்பாரா, எஜமானி நான் வேலை செய்யறதை பார்த்து பாராட்டுவாரா, அல்லேலூயா, என் எஜமான் இன்னும் என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாரான்னு ஒரு வேலை செய்யக்கூடிய கண்கள் எஜமான் மேலேயே இருக்குமா. அதே போல எங்க கண்கள் உங்க மேலேயே இருக்கு. அவர் உதாரணத்தை சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய கண்களை எதன் மேல் பதித்து வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதிகாரியா, எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கொடுக்க வல்லவரா இருக்கிற, எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற ஆண்டவர் மேல் நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்குமானால், அல்லேலூயா, நான் சொல்லுகிறேன், நாம் கேட்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஒரு பிரகாசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பிரகாசம் என்பது ஒரு பிரசன்னம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறோடைய முகங்கள், அவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறார். என்னென்ன காரியத்தில் பிரகாசம் வருகிறது நல்லா கவனிங்க. அவரையே பார்த்திருந்தோன்னா நம்முடைய கண்களிலே கர்த்தர் தீர்க்க தரிசன கண்களாய் மாற்றுவார். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அவரையே நம்ம பார்த்திருந்தோன்னா நம்முடைய கண்களிலே தேவன் அநேக வரக்கூடிய நாட்களிலே நடக்கிற சொப்பனத்தினாலே நம்முடைய கண்களை கர்த்தர் நிரப்புவார். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரையே நம்ம பார்த்துட்டு இருப்போம்னா, நான் சொல்லுகிற மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதை நிறுத்தி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா எதிர்பார்ப்பும் கர்த்தர் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவரையே நம்முடைய கண்கள் நோக்குமானால் மனுஷனிடத்துல கேட்கறத நிறுத்திடுவோம், கர்த்தரிடத்திலேயே கேட்போம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எப்படி ஒரு வேலைக்காரருடைய கண்கள் எஜமானியே நோக்கி இருக்குமோ அதே போல நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலேயே இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம சபைக்கு வந்துட்டா கூட, அல்லேலூயா, நம்ம சொல்ற எல்லாரும், அதனால தான் சபையில வந்தோடனே ஆராதனை நேரத்தில் எல்லாரும் என்ன சொல்லிடுறோம்? கண்ணை மூடிட்டு ஆண்டவரை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் சில நேரம் பாருங்க, ஆராதனையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம கண்ணை திறந்து அல்லேலூயா வேடிக்கை தான் பார்ப்போம். அல்லேலூயா. சபையில் வந்துட்டா கூட நிறைய பேரை நம்ம பார்க்கறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க மாத்திரம் தேவனை ஆராதிக்கல, நான் ஏன் ஆராதிக்கணும்? இவங்க வரல, நான் வரல. அல்லேலூயா. இவங்க போல, நான் போல. அல்லேலூயா. இவங்க கொடுக்கல, நானும் கொடுக்கல. இவங்க பாடல, நானும் பாட மாட்டேன். இவங்க செய்யல, நானும் நான் ஏன் பெருக்கணும்? இவங்க தான் பெருக்கலையே. அல்லேலூயா. நான் ஏன் ஊழியத்துக்கு வரணும்? இவங்க வரலையே. மற்றவர்களை பார்த்து நமக்கு வருகிற காரியத்தை நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம்? சீர்கோலத்துக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்கல. அல்லேலூயா. சூழ்நிலையை நோக்கி பார்க்கல, பிரச்சனையை நோக்கி பார்க்கல. ஐயோ, வாழ்க்கையில இவ்வளவு கடன் இருக்கிறது, இவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே முறுமுறுப்பு இருக்கிற இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு அவன் பாருங்க தலைவனா முதல்ல எந்த கூட்டத்துக்கு ஆவறான் பாருங்க? கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், இவனுக்கு தான் முதல்ல தலைவனார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்க செய்கிற ஒரு மகிமைக்கு நேராய் தாவீது நடத்துகிறார். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன உபத்திரம் இருந்தாலும், நீங்க ஆண்டவரையே பாருங்களேன், நீங்க ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு சங்கீதக்காரர் எப்படியா சொல்லுகிறார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும்
படைத்த என் தேவனிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி எங்க இருந்து வருது? என ஆண்டவர் இடத்துல இருந்துதான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? என் ஆண்டவர் இடத்துல இருந்துதான். உயர்வு எங்க இருந்து வருது? என் ஆண்டவர் இடத்துல இருந்துதான். மேன்மை எங்க இருந்து வருது? என் ஆண்டவர் இடத்துல இருந்துதான். ஆசீர்வாதங்கள் என்ன காரியம் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து? எனக்கு ஒத்தாசை பரலோகத்துல இருந்து வருது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் மற்ற இடத்தெல்லாம் பார்க்கல, மற்ற மனிதர்களை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா பார்க்கிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க, நீங்கள்லாம் எங்க பார்க்கிறீங்க? நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதவி பரலோகத்திலிருந்து வரும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை முதல் இடத்துல வச்சு, அவரையே தாவீது சொல்றார், எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக நான் உம்மை நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவரை நான் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால அப்பொழுது அவர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா. நம்ம எதை பார்க்கிறோம் அதிகமா? அல்லேலூயா. எதை பார்க்கிறோம்? இல்லைன்னா டிவி. அல்லேலூயா. எதை பார்க்கிறோம்? செல்லு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா மற்றவங்கள. அல்லேலூயா. கட்டுக்கதை. அல்லேலூயா. மற்றவர்கள் பேசுகிற காரியங்களிலே, மற்றவர்கள் செய்கிற காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். அதை தான் பார்க்கிறோம், அதை தான் செய்கிறோம், அந்த காரியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமாக நோக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எதை பார்க்கணும்னா நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரை தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கும், அதே போல நம்முடைய கண்கள் ஆண்டவரையே பார்க்கணும்னா நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். எனக்கு ஆண்டவர் சொல்ல, நீங்க என்ன பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வசனத்தை பார்க்கணுமா? அவருடைய சத்தியத்தை பார்க்கணுமா? அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற மகிமையான காரியங்களை பார்க்கணுமா? அல்லேலூயா. அப்படி நம்ம பார்த்தோன்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்கணும். தாவீது சொல்லும்பொழுது இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுங்க, 25வது அதிகாரத்தை 3வது வசனத்தை எடுங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும், இந்த இடத்துல தாவீது சொல்ல, ஒருவரும் என்ன செய்யறதில்ல, உம்மை நோக்கி. யாரை நோக்கி? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்கிறவங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு வசனம் எப்படியா சொல்லுங்க, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. ஒரு வசனம் எப்படியா, ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்ல, உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். நம்ம யாரை நோக்கி இருக்கிறோம்? அல்லேலூயா. யாரை நோக்கி நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை யார் மேல அதிகமாக வைத்திருக்கும் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சு அவரையே நோக்கி பார்த்தோன்னா நம்ம வேண்டுகிறதும் நினைக்கிறதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் அதிகமாக செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் எப்பவுமே ஆண்டவரையே பார்த்திருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த, நீங்க எல்லாரும் ஆண்டவரை பாருங்க, அவருடைய அடிச்சுவடுகளை பாருங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அற்புதத்தை பாருங்க. அல்லேலூயா. அவர்கள் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற மகிமையான கிரியைகளை பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுத்தி திருந்தாராம், அதை பார்க்கணும். இன்னைக்கு அருமையான சாட்சி சொன்னாங்க சுகுணமா. அல்லேலூயா. அவங்க பாருங்க, யாரு அவங்க பிள்ளைங்களே விட்டுட்டாங்க, எனக்கு என்னான்ட்டு இல்லை, பழகின அந்த இதுக்காக அவங்க போய் ரோட்டில் விட்டு அந்த தாயாரை விசாரித்து தண்ணி வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் பிள்ளைங்க கூட கைவிட்டாலும், அல்லேலூயா, இயேசு எப்படி நன்மை செய்கிறவராகவே சுத்தினாரோ, அல்லேலூயா, அந்த தாயார் போய் தன்னால் முடிஞ்சதை செய்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவனுக்கு என்ன ஆனான்ட்டு போகிற கூட்டத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு இருதயம் கர்த்தர் எப்போ கொடுப்பார்னா நம்ம ஆண்டவரை பார்த்தா தான் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்தனா நன்மை செய்வோம், ஆண்டவரை பார்த்தனா நேசிக்கிறலா இருப்போம், ஆண்டவரை பார்த்தனா அல்லேலூயா பரிசுத்தமா இருப்போம், ஆண்டவரை பார்த்தனா
அன்புள்ளவர்களா இருப்போம். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர்களை பார்த்தோன்னா கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில உலகத்தையோ சூழ்நிலையோ பார்க்காதபடி. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சிலுவை உன் முன்னால, உலகம் உன் முன்னால எதை வைக்கணும்? முன்னால நம்ம எதை வைக்கிறோமோ இல்லையோ, அல்லேலூயா, உலகத்தை வச்சிரு, பிரச்சனையை வச்சிரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நான் அடிக்கடிக்க சொல்லிக்கிறேன், இந்த 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 மூடி தூரமா வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அது கண்ணு முன்னால வச்சிட்டா பெருசா தெரியும். இந்த கண்ணு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற எதுவுமே. எனக்கு நிறைய நேரத்தில் நான் பிரச்சனையை முன்னால வச்சுக்கிறோம். அல்லேலூயா, போராட்டத்தை முன்னால வச்சிடறோம், பலவீனத்தை முன்னால வச்சிடறோம், கண்ணு முன்னால. எப்போ பார்த்தாலும் ஏன் ஜெபம் பண்ணல? பலவீனம்பா. ஏன் வரல? என்னால முடியல. அல்லேலூயா, எழுந்திருக்க கூட முடியல, நடக்க முடியல. ஏன் சபைக்கு வரல? அல்லேலூயா. சில நேரம் யாரையும் குற்றப்படுத்த சொல்ல, அல்லேலூயா, வேலைக்கு போயிடுறோம். ஏன்னா முன்னால அதை எது இருக்க, நம்ம கஷ்டத்தை முன்னால வச்சு இங்க போலனா இந்த பணம் நமக்கு வராதே. அல்லேலூயா. அதனால இது முக்கியமா அது முக்கியமா? இதுதான் முக்கியம்ட்டு என்ன செய்யறோம்? சபையை விட்டு. நான் சொல்லுகிறேன், God is not optional. ஆண்டவர் நமக்கு ஆப்ஷனலா கிடையாது. இப்ப நமக்கு விருப்பமான நேரத்தில் ஜெபம், நமக்கு விருப்பமான நேரத்தில் ஊழியம், நமக்கு விருப்பமான நேரத்தில் பைபிள். அல்லேலூயா. டைம் இருந்தா வாசிப்பேன், டைம் இல்லைன்னா இதெல்லாம் யார் வாசித்துன்னு டைம் வேஸ்ட் பண்றது. அல்லேலூயா. டைம் இருந்தா சபைக்கு வருவேன், இல்லைன்னா என்ன செத்தா போயிட்டேன், அடுத்த வாரம் தான் இருக்க, அப்போ போய்ப்பேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். டைம் இருந்தா எந்த காரியத்தையும் நான் வருவேன், இல்லைன்னா என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவுடைய வாழ்க்கையில பிரகாசமா இருண்டு போயிருப்பாங்க. ஆனா மேலே பார்க்கறதுக்கு என்னவோ எப்படி இருக்கும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லறை பார்த்துங்க, கல்லறை. அல்லேலூயா. மேலே பார்க்கறதுக்கு பல 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 பலன்னு இருக்கும், உள்ள நோண்டி பாருங்களேன். நோண்ட நோண்ட சில நேரம் நம்முடைய நிலைப்பாடுகள் மேலே பார்க்கறதுக்கு பல பல பலன்னு இருக்கிறது, ஆனா இருதயமோ அவருக்கு விட்டு தூரமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. என்ன சொன்னாரு? அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவரை முன்னால வைங்க, அவருடைய பிரசன்னத்தை முன்னால வைங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை முன்னால வைங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை முன்னால வைங்க, ஆண்டவருக்கு செய்கிற பணிவிடைகளை முன்னால வைங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதை காட்டில மேன்மையானது ஒன்றுமில்லை, அதை காட்டில உயர்வானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதற்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்ற ஒரு நிலை நம்ம இருதயத்தில் இருக்கணும். என் ஆண்டவருக்காக எதையும் நான் விட்டுருவேன். அல்லேலூயா. எங்க விடுறோம்? தூக்கத்தை விடுறதுக்கு முடியல. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். எதை விட முடியல? காலையில எழுந்து சீக்கிரமா வாங்கயா, எதை விடல? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா பிசாசு அதனால தான் ஒரு வசனம், இன்னும் தூங்கட்டும், இன்னும் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் போத்திக்கட்டும், கை முடுக்கி கொண்டு குளிருக்கு நித்திரை செய்யட்டும், இன்பமா இருக்குமே. அல்லேலூயா. அது இல்லை ஆண்டவர், அது அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. என் கண்கள் எப்பவுமே ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் ஆண்டவர் எனக்காக என்ன செய்ய போகிறார், நான் இன்னும் ஆண்டவருக்காக என்னென்ன காரியத்தை செய்யணும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். தாவீது ஒரு சங்கீதத்தை 23வது சங்கீதத்துல 5வது வசனத்தை அவர் எழுதும்போது சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்ல, என் வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான இருள் இருக்கிறது, பள்ளத்தாக்கு நிறைந்த நிலைப்பாடு இருக்கிறது. அவர் சொல்றாரு, அப்போயும் நான் என்ன செய்ய மாட்டேன், இருளையும் பள்ளத்தையும் பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். எதை பார்க்க மாட்டேன்? மரண இருள் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் சம்பிக்கிற அளவுக்கு இருள் சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை சூழ்ந்து இருக்கிறது, நாய்களை போல வெறிக்கொண்டு எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க அவர்களை நான் பார்க்கல. ஆமென் சொல்லுங்களேன். அவன் கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது கோலியாத்துடைய பலத்தையோ, கோலியாத்துடைய பட்டயத்தையோ, கோலியாத்துடைய உயரத்தையோ, கோலியாத்துடைய இன்றைக்கு பாருங்க பெரிய கவசத்தையோ பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் கர்த்தரை தான். அல்லேலூயா.
அதனால தான் அவ்வளோ பெரிய ராட்சசனை ஒரு சின்ன மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவருடைய கண்கள் பலத்தை பார்க்கல. அல்லேலூயா. பலத்தை காட்டிலும் மேன்மையானவரை பார்த்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையில சரிவுக்கு காரணம் நம்ம கண்ணு தான். எது ஆண்டவர் அதனால தான் மத்தியில 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா, அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. பார்க்கறது, அல்லேலூயா. சில பேர் பாருங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நம்ம கண்ணை வச்சே நிறைய காரியம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. தூக்கம், அல்லேலூயா, எதில் தான் தெரியும்? தூங்கி ஏஞ்சி வந்தோடனே பார்த்தா, இப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்தியா கேட்டுருவாங்களா இல்லையா? ஆனால் கண் என்ன செய்யும்? காட்டி. ஒருத்தர் ஃபுல்லாக போட்டுக்கிறாருன்னா கண் என்ன செஞ்சிடும்? காட்டி குத்துரும். அல்லேலூயா. தூங்கவே இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? எல்லாமே ஆண்டவர் அதனால சொல்லார், உன் கண் உன் சரீரத்துக்கு விளக்கா இருக்கான். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னதான்? கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் கண்ணு தான். அதனால தான் ஒரு சங்கீதக்காரன் எப்படி ஆச்சுடா, வேதத்துள்ள ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணை திறந்து எதை பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்ற, உன் கண் கெட்டதா இருக்கும்னா உன் சரீரம் முழுதும் எப்படி இருக்குமா? எதை பார்த்தாலும் அல்லேலூயா கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிறது, எதை பார்த்தாலும் சந்தேக எண்ணத்தோடு பார்க்கிறது, எதை பார்த்தாலும் நெகட்டிவான கோணத்திலேயே பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே உலகத்தின் நிலையை பார்க்கிறது, மற்றவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு சில நேரம் ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லைன்னு சில நேரம் நம்மளே என்ன செய்து முறுமுறுத்து கொள்வது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். கண்ணு எப்போது தெளிவா இருக்கும்னா, கண்ணு எப்பொழுது இன்றைக்கு பாருங்க மகிமையா இருக்கும்னா, உங்களுடைய கண்ணு கத்தரை பார்த்தா தான் தெளிவா இருக்கும். வராமின்னு சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா, உற்சாகமாய் சொல்லுங்களா. ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரிய அல்லேலூயா, அல்லேலூயா இச்சையோடு கூட பார்ப்பது அவளோடு கூட. ஆண்டவர் பார்த்தாலே என்ன செஞ்ச? ஆண்டவர் பாருங்க, நம்ம எதை பார்க்கிறோம் என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தின் மேல் நம்முடைய ஃபோக்கஸை வைக்கிறோம் என்பதை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில வந்த பிரகாசத்துக்கு முக்கிய காரணம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க. அதுதான் பிரகாசத்தின் அடையாளம். அல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கிறோம்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. சில நேரம் பாருங்க, சில பேர் சபைக்கு வந்து பாவம் செய்வாங்க, நம்ம நல்லா இருப்போம், அவங்கள பார்ப்போம், அவன் பாவம் செய்யறான், நல்லா தானே இருக்கிறான், நம்மளும் சபைக்கு அதே சபைக்கு தானே போறோம், நம்ம ஏன் செய்யக்கூடாது? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். மற்றவர்களை பார்த்து விழுந்து போகிற நிலைப்பாடுல இருக்கக்கூடாது. நான் சொல்லுங்க, நான் எந்த நேரத்திலையும் கர்த்தரையே பார்க்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரம் நினைக்கிறது என்ன நினைக்கிறதுனா, நான் ஏன் சீக்கிரம் வரணும்? அல்லேலூயா. இவங்க தான் லேட்டாக வராங்களே. அல்லேலூயா. நீங்கள் பாஸ்டர் லேட்டாக வரதை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு 4 மணிக்கு ஏஞ்சினா செஞ்சிடறாரு, ஜபத்தில் உட்காந்து எல்லாருக்காக நான் ஜபம் முடிப்பா டைம் ஆச்சுன்னு சொல்கிற வரலாம். அல்லேலூயா. அதனால சில நேரம் ஐயாவே லேட்டாக தானே வராரு. அல்லேலூயா. அப்படி இல்லை. சில நேரம் மற்றவர்களை பார்க்கறது, மற்றவர்களை குறித்த நினைவில் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். ஆண்டவர் சொல்ற, நீ கர்த்தரை பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு அம்மா இப்படி தாங்க, ஐயா இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இந்த சபைக்கு வந்து இப்படி விழுந்து போறாங்க, இந்த சபைக்கு வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் ஒண்டி ஏன் உண்மையா இருக்கணும்? அல்லேலூயா. அப்போ உடனே அந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சி கையில கொடுத்து, ஏமா இந்த தண்ணிய கொட்டாத, நீ என்ன செய்ய,
இந்த சபை ஃபுல்லாக என்ன செய்ய சுற்றி வந்து என்கிட்ட நில்லுமா அப்படின்னா, டம்ளரில் தண்ணி அந்த அம்மாவும் என்ன செஞ்சுக்கிறது, தண்ணி கொட்டாத ஃபுல்லாக சபைக்கு நேரம் வந்து அந்த ஐயா கிட்ட கொடுத்துரு. ஐயா கொட்டவே இல்லையா. அப்போ அவர் சொன்னாரா, அல்லேலூயா, உன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதுலம்மா இருந்துச்சு? தண்ணி கொட்டக்கூடாது, ஆட்டாத நடக்கணும். கொஞ்சம் ஆட்டினாலும் என்ன செஞ்சிடும், கொட்டிடும். அல்லேலூயா. அது போல் நீ வந்துட்டனா உன் எண்ணம் முழுவதும் கர்த்தர் மேலே தான். இவங்க கொடுக்கல, இவங்க செய்யலை, இவங்க பண்ணல, இவங்க லேட்டாக வராங்க, இவங்க பண்ணல, இவங்க ஊழியத்துக்கு வரல, இவங்க ஜபத்துக்கு வரல, இவங்க இதை செய்யலை, அவங்க இதை செய்யலைன்னு பார்த்தனா கொட்டிடும். அல்லேலூயா. இருக்கிற அபிஷேகமும் தனிஞ்சு போயிடும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச பரிசுத்தமும் புஷ்ஷுன்னு போயிடும். அதனால தான் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய எண்ணங்கள் முழுதும், நான் ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நல்மனதோடு முழு இருதயத்தோடு செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க தான் செய்யலையே, நான் ஏன் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. நான் கர்த்தருக்கு செய்கிறேன், அவருடைய மகிமைக்கென்று செய்கிறேன். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிடு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை சொல்லிடு. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மையை பற்றி சொல்லிடு. ஏன்னா கர்த்தர் அது உன் மேலே விழுந்த கடமையா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை பார்க்காத உன் வாழ்க்கையில் பிரகாசம் வராது, உயர்வு வராது. எங்களுடைய குடும்பம் நலிஞ்சு போயிருந்துச்சு, ஒடுக்கப்பட்ட நிலையில, குடிசையில, ஒன்றுமில்லாத பாம்புகளும் தேளுகளும் சுடுகாட்டின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற அந்த உயர்வுக்கு காரணம் என்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவரை பார்க்க பார்க்க உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான், அவரை பார்க்க பார்க்க உன் வாழ்க்கையில மேன்மை தான், அவரை பார்க்க பார்க்க உன் வாழ்க்கையில உயர்வு தான். அதனால தான் தாவீது சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினால தான் பிரகாசம். அவருடைய முகம் கடத்துக்கு முன்பாக வெட்கப்படல, ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கு முன்பாக வெட்கப்படல, முறுமுறுக்கப்பட்ட நிலைக்கு முன்பாக வெட்கப்படல. கர்த்தர் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரை தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு வஞ்சிப்பான், பிசாசு வேண்டாத பாவத்தை நமக்குள்ள நுழைக்க பார்ப்பான். அல்லேலூயா. முதல்ல பாவம் வந்ததுக்கு காரணம் ஏவாள். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறாரு. நான் முடிக்க போகிறேன். உருவாக்குறாரு, ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. சொல்றாரு, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் பூசிக்கலாம், நன்மை தீமை கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, பூசிக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே சாக மாட்டீங்க, பிசாசு வஞ்சிக்கிறான், நீங்க சாகவே சாக மாட்டீங்க, இதை புசிக்கிற நாளிலே, அவன் சொல்றான் இதெல்லாம் உண்மை, உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க நன்மை தீமை அறிஞ்சிப்பீங்க, தேவர்களை போல இருப்பீங்க, தேவன் அறிவார் என்றார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவ சொல்ற முதல்ல என்ன சொல்ல, நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே உடைய கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், நீ சாவே மாட்ட. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான், நீங்க தேவர், உங்களுடைய முகம் அப்படியே பல 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 பலன்னு என்ன செய்யறோம், என்ன செய்யும், ஆயிடும். உடனே வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு, அல்லேலூயா, எதுக்கு இன்பமா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்லேலூயா. இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து, அல்லேலூயா, கெட்டு போனவுடைய வாழ்க்கை பலதா இருக்குது. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் ஆத்துமாவுக்கு நல்லா இருக்காது. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வைக்கு இன்பமா இருக்கிறதெல்லாம் உன் ஆத்துமாவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏற்றதா இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றதா இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம திருச்சபையில் கூட நிறைய பேருக்கு திருமணம் ஆக போது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு சுத்தமா இருக்கான்னு பார்த்து பண்றது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்வைக்கு நல்லா அழகா இருந்து அது உபத்திரமா ஆயிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த இடத்துல முதல்ல பாருங்க, புசிப்பதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. சில நேரம் நம்ம கூட பாருங்க, போன் பார்த்தோன்னா டைம் போறதே தெரியாது, பார்க்க பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், தள்ள தள்ள வந்துட்டே தான் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த வீடியோங்களை போட்டு குளிச்சு வச்சுட்டான்.
நீ ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தா கூட என்ன செய்யுமோ, பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. செய்யறதுக்கு நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவ சாப்பிட்ட உடனே அல்லேலூயா என்ன ஆச்சு? கண்கள் திறக்கப்பட்டுச்சு. நல்ல மகிமையில மூடி இருந்தவ நிர்வாணி ஆயிட்டான். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ பார்வைக்கு நல்லதுன்னு நினைச்சத அவருடைய ஆத்துமாக்கு நன்மையா இல்லை. ராமின் சொல்லுங்களேன். நம்ம நினைக்க கூடாது என் பார்வைக்கு எதெல்லாம் நல்லதா இருக்கா அதை நீ யோசிக்கணும். இது கர்த்தர் பார்வைக்கு ஏற்றதா இருக்கா? ராமின் சொல்லுங்களேன். கர்த்தர் பார்வைக்கு இது நன்மையானதா இருக்கா? ராமின் சொல்லுங்களேன். என் பார்வைக்கு நல்லதாய் மகிமையாய் நல்லா சுகமாய் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை என்று நினைக்கிறது முட்டாள்தனம். அல்லேலூயா. என் பார்வைக்கு மகிமையா இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு மகிமையா இருக்கா? ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சான். அந்த பழம் எப்படி இருந்துச்சான்? சில நேரம் பாருங்க, அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்து தான். அல்லேலூயா. உலகத்திலே பாருங்க, அதிக வர்ணம் உள்ள பாம்பா பூச்சி இதெல்லாம் தான் ஆபத்தானது. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, தொட்டனா கொத்திரும். அல்லேலூயா. கொத்துச்சுன்னா வாயிலேருந்து நுர தள்ளி உன்னை பாடையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதனால பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஐயோ என் போதருடைய சொல்லை கேளாமல் மதியினமாய் இப்படிப்பட்ட காரியத்தில் போய் மாட்டிக்கொன்னு ஒரு நீதிமொழிகளை அது போல ஆயிடக்கூடாது. நான் சொல்லுங்க, நீங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் உங்க இருதயத்தை வைக்காதீங்க. ஆண்டவர் பார்வைக்கு பிரியமா இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவரை பார்த்தனா அவர் உன்னை பார்ப்பார். வசனம் சொல்லுது, நீதிமானுடைய கண்களை, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாவே இருக்கா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஆண்டவரை பார்த்தனா பரலோகம் உன்னை பார்க்கும், ஆசீர்வாதங்கள் உன்னை பார்க்கும், வழிகள் உன்னை பார்க்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவள் வாழ்க்கையில மகிமையானதை செய்வார். எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நிறைய காரியம் இருக்கு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை பார்ப்பதினால் வருகிற மேன்மை குறித்து அதிகமாக நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். ராமின் சொல்லுங்களேன். இந்த மாதம் ஒரு புது கண்ணை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். பழைய கோணலான மானலா இருக்கிற கண்ணெல்லாம் பிடிங்கி எரிஞ்சு, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை பார்க்கிற ஒரு மகிமையான கண்களை கொடுக்கணும். அவரை நோக்கி பார்த்து என் முகம் நல்லா ஃபேஷியல் பண்ண போல பிரைட் ஆயிடணும். சத்தமா அல்லேலூயா. பார்க்குறவங்களாம் உன சில பேர் பிரகாசம் இருக்கும், ஆனால் மூஞ்சி இருநடைஞ்சு போய் கிடக்கும். அப்படி இல்லை, உண்மையாலுமே உன்னை பார்க்குறவங்களாம் ஒளியின் பிள்ளைகள்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பவுலை பார்த்து சொன்னாங்க, மெர்க்குரி பிரகாசமே வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையில கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை நடத்த போகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா.